யூப்ரட்டிஸ் நதிக்கு அடியில் கட்டப்பட்டிருக்கும் 4 தூதர்கள் யார்? ஜீசஸ் காலிங் டிவியின் வேதாகமத்தின் 1000 மாபெரும் மர்ம முடிச்சுகள் நிகழ்ச்சிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன். யூப்ரட்டிஸ் நதிக்கு அடியில் கட்டப்பட்டிருக்கும் 4 தூதர்கள் யார்? உலக அழிவின் மாபெரும் கவுண்டவுன், பைபிள் சொல்லும் பதவிதைக்கும் ரகசியம். உலகில் எத்தனையோ நதிகள் இருக்கின்றன. நைல் நதி, அமேசான் நதி, கங்கை நதி என்று மனித நாகரிகத்தை வளர்த்த மாபெரும் நதிகள் பல உண்டு. ஒரு நதி வறண்டு போனால் என்ன நடக்கும்? தண்ணீர் பஞ்சம் வரும், விவசாயம் பாதிக்கும், மக்கள் கஷ்டப்படுவார்கள். இது உலகின் அறிவியல் பார்வை. ஆனால் மத்திய கிழக்கில் ஓடிக்கொண்டிருக்கும் யூப்ரட்டிஸ் என்ற ஒரு குறிப்பிட்ட நதி வறண்டு போனால் அது சாதாரண தண்ணீர் பிரச்சனை அல்ல. அது ஒட்டுமொத்த மனிதகுலத்தின் அழிவிற்கான மாபெரும் அபாய சங்கு. ஆம், பைபிளின் கடைசி புத்தகமான வெளிப்படுத்தின விசேஷம் இந்த யூப்ரட்டிஸ் நதியை சுற்றி ஒரு அதிபயங்கரமான ரகசியத்தை பூட்டி வைத்திருக்கிறது. இந்த நதியின் தண்ணீருக்கு அடியில் ஆழமான அந்தகாரத்தில் பல ஆயிரம் வருடங்களாக கண்ணுக்கு தெரியாத 4 தூதர்கள் சங்கிலியால் கட்டப்பட்டு அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. அவர்கள் யார்? ஏன் அவர்கள் அங்கே கட்டப்பட வேண்டும்? அந்த நதிக்கும் உலகத்தின் கடைசி நாளுக்கும் அப்படி என்ன சம்பந்தம்? இன்று இந்த ஒரு சொந்த கணிப்பு இல்லாமல், எந்த ஒரு வெளி உலக கதையும் இல்லாமல் 100% பைபிள் வசனங்களை மட்டுமே வைத்து இந்த அதிபயங்கரமான மர்மத்தின் சீலை உடைக்கப் போகிறோம். முதலில் அந்த 4 தூதர்கள் யார் என்பதனை வேதாகமத்திலிருந்து துல்லியமாக கண்டுபிடிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரத்தில் உலகத்தின் மேல் தேவனுடைய நியாய தீர்ப்பு எக்காலங்களாக ஊதப்படுகிறது. அதில் 6ஆம் தூதன் எக்காலம் ஊதும்போது ஒரு பதபதைக்கும் குரல் பரலோகத்திலிருந்து கேட்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 9:14 எக்காலத்தை பிடித்திருந்த 6ஆம் தூதனை நோக்கி, ஐபிராத்து என்னும் பெரிய நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற 4 தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன். ஒரு நிமிடம் நன்றாக கவனியுங்கள். பைபிளில் தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். மிக்கேல், கபிரியல் போன்ற பரிசுத்த தூதர்கள் தேவனுடைய சிம்மாசனத்தை சுற்றி சுதந்திரமாக பறந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு பரிசுத்த தூதனும் சங்கிலியால் கட்டப்பட்டு ஒரு நதிக்கு அடியில் அடைத்து வைக்கப்பட மாட்டான். அப்படி என்றால் சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற தூதர்கள் யார்? அவர்கள் தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்து பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்ட அந்தகார இருளின் தூதர்கள். இந்த 4 இருண்ட தூதர்களும் ஏதோ சாதாரண பிசாசுகள் அல்ல. இவர்கள் உலகத்தின் அழிவிற்காகவே, மாபெரும் பேரழிவை கொண்டு வருவதற்காகவே யூப்ரட்டிஸ் நதியின் ஆழத்தில் தேவனால் மிக துல்லியமாக கட்டப்பட்டு ரிசர்வ் செய்து வைக்கப்பட்டுள்ள அழிவின் தளபதிகள். இவர்கள் அவிழ்த்து விடப்படும் போது என்ன நடக்கும் தெரியுமா? மனித கற்பனைக்கே எட்டாத ஒரு கொடூரம் பூமியில் அரங்கேறும் என்று பைபிள் சொல்லுகிறது. இந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்படும் நேரத்தை பைபிள் எவ்வளவு துல்லியமாக பதிவு செய்திருக்கிறது பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 9:15 அப்பொழுது மனுஷரில் 1/3 பங்கை கொல்லும்படிக்கு ஒரு மணி நேரத்திற்கு, ஒரு நாளுக்கும், ஒரு மாதத்திற்கும், ஒரு வருஷத்திற்கும் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்த அந்த 4 தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். இது ஏதோ தற்செயலாக நடக்கும் சம்பவம் அல்ல. உலக தோற்றத்திற்கு முன்பாகவே மனித சரித்திரத்தில் எந்த வருஷமும், எந்த மாதம், எந்த நாள், சரியாக எந்த மணி நேரத்தில் இவர்கள் அவிழ்த்து விடப்பட வேண்டுமென்று தேவனுடைய டைம்லைனில் செட் செய்யப்பட்ட ஒரு ஆவிக்குரிய டைம் பாம் தான் இந்த 4 தூதர்களும். இவர்கள் வெளியே வந்து என்ன செய்வார்கள்? தங்கள் கைகளால் மனிதர்களை கொல்வார்களா? இல்லை, இவர்கள் மனிதர்களை கொல்ல ஒரு மாபெரும் இராணுவத்தை உருவாக்குவார்கள். அடுத்த வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 9:16 சொல்லுகிறது, அங்கே ஒரு குதிரை சேனை வருகிறது. அதனுடைய எண்ணிக்கை 20 கோடியாக இருந்தது. ஆம், 20 கோடி இராணுவ வீரர்கள். உலக சரித்திரத்தில் இதுவரை எந்த உலக போரிலும் இவ்வளவு பெரிய இராணுவம் ஒன்று சேர்ந்ததே கிடையாது. இந்த 4 இருண்ட தூதர்களும் அவிழ்த்து விடப்படும் போது அவர்கள் மனிதர்களின் மனதிற்குள் புகுந்து உலக நாடுகளை மூளை செலவை செய்து 20 கோடி பேர் கொண்ட ஒரு அசூர இராணுவத்தை உருவாக்குவார்கள். அதன் விளைவு மனுஷரில் 1/3 பங்கு கொல்லப்படுகிறார்கள். இன்றுள்ள உலக மக்கள் தொகையில் கணக்கிட்டால் சுமார் 250 கோடி மனிதர்கள் ஒரே நேரத்தில் மடிந்து போவார்கள். இதுதான் நதிக்கு அடியில் கட்டப்பட்டிருக்கும் அந்த 4 தூதர்களின் வேலை. ஆனால் இங்கேதான் மனித அறிவை உலுக்கும் அடுத்த கேள்வி எழுகிறது. இந்த 4 தூதர்களை பற்றி 9வது அதிகாரத்தில் சொன்ன பைபிள் வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரத்திற்கு வரும்போது இதே யூப்ரட்டிஸ் நதியை வைத்து இன்னொரு மாபெரும் மர்மத்தை உடைக்கிறது. இப்போது எக்காலம் முடிந்து தேவனுடைய கோப கலசங்கள் பூமியில் ஊற்றப்படுகின்றன. வெளிப்படுத்தின விசேஷம் 16:12 சொல்கிறது,
ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத்து என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தம் பண்ணும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. நன்றாக கவனியுங்கள். 9வது அதிகாரத்தில் அந்த நதிக்கு அடியில் இருந்த தூதர்கள் அவிழ்த்து விடப்பட்டார்கள். இப்போது 16வது அதிகாரத்தில் அந்த நதியின் தண்ணீரே முற்றிலுமாக வறண்டு போகிறது. ஏன் இந்த நதி வறண்டு போக வேண்டும்? பைபிள் மிக துல்லியமாக தெளிவாக சொல்லுகிறது. கிழக்கே இருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி உண்டாக்கும்படி. யூப்ரட்டிஸ் நதி என்பது இஸ்ரேல் தேசத்திற்கும் ஆசிய கண்டத்தின் கிழக்கு பகுதிக்கும் இடையே உள்ள ஒரு மாபெரும் இயற்கை எல்லை. 20 கோடி பேர் கொண்ட அந்த பிரம்மாண்டமான இராணுவம் கிழக்கிலிருந்து இஸ்ரேலை நோக்கி படையெடுத்து வர வேண்டும் என்றால் இந்த யூப்ரட்டிஸ் நதியை கடந்துதான் ஆக வேண்டும். அவர்கள் எந்த தடையும் இல்லாமல் அதிவேகமாக நடந்து வர தேவனே அந்த நதியை வற்றச் செய்து ஒரு மாபெரும் ஹைவேயை உருவாக்குகிறார். இப்போது இந்த 2 சம்பவங்களையும் ஒன்று சேர்த்து பாருங்கள். பைபிளின் மாஸ்டர் பிளான் உங்களுக்கு புரியும். 6ஆம் எக்காலத்தில் நதிக்கு அடியில் கட்டப்பட்டிருந்த 4 அந்தகார தூதர்கள் அவிழ்த்து விடப்படுகிறார்கள். அவர்கள் உலக நாடுகளின் அதிபதிகளை குருடாக்கி 20 கோடி இராணுவத்தை ஒன்று திரட்டுகிறார்கள். பின்னர் 6ஆம் கலசத்தில் அந்த இராணுவம் இஸ்ரேலை நோக்கி படையெடுத்து வர வசதியாக அதே யூப்ரட்டிஸ் நதி வறண்டு போய் வழியை திறக்கிறது. ஆவிக்குரிய மண்டலத்தில் 4 தூதர்கள் அவிழ்த்து விடப்படுவது முதல் கட்டம். உலக பிரகாரமாக நதி வறண்டு இராணுவம் நடந்து வருவது 2வது கட்டம். இந்த இராணுவம் எங்கே போகிறது தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 16:16 சொல்லுகிறது, எபிரேய பாஷையிலே அர்மகதோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டிச் சேர்த்தான். ஆம், உலகத்தின் இறுதி யுத்தமான இயேசு கிறிஸ்துவுக்கும் பிசாசின் இராணுவத்திற்கும் நடக்க போகும் அந்த மாபெரும் அர்மகதான் யுத்தத்திற்காக மனிதர்களை இழுத்து கொண்டு வரும் வேலையைத்தான் இந்த யூப்ரட்டிஸ் நதியில் கட்டப்பட்ட 4 தூதர்களும் அந்த வறண்டு போன நதியும் செய்கின்றன. இதுதான் எந்த பொய்யும் இல்லாத பைபிள் சொல்லும் 100% துல்லியமான ஆவிக்குரிய மற்றும் புவியியல் ரகசியம். யூப்ரட்டிஸ் நதியின் மாபெரும் மர்மத்தை உடைத்தோம். ஆனால் இங்கேதான் அடுத்த அதிபயங்கர சஸ்பென்ஸ் ஒளிந்திருக்கிறது. நதி வறண்ட பின்பு அதை கடந்து வரும் அந்த கிழக்கே இருந்து வரும் ராஜாக்கள் யார்? பைபிளில் சொல்லப்பட்ட அந்த 20 கோடி இராணுவம் மனித இராணுவமா அல்லது ஆவிக்குரிய பிசாசுகளின் இராணுவமா? மனிதர்களாக இருந்தால் உலகத்தின் எந்த நாடுகள் ஒன்றிணைந்து இந்த 20 கோடி படையை உருவாக்கப் போகின்றன? அர்மகதோன் களத்தில் அப்படி என்னதான் நடக்கப் போகிறது? அடுத்த பாகத்தில் உலகத்தின் கடைசி யுத்தமான அர்மகதோன் மற்றும் அந்த 20 கோடி இராணுவத்தின் அசைக்க முடியாத பைபிள் ரகசியங்களை 100% வசன ஆதாரங்களோடு உடைக்கப் போகிறோம். இது உலக சரித்திரத்தின் முடிவை கண்முன் நிறுத்தும். தொடர்ந்து காத்திருங்கள். மகாராஜனும் மகாதேவனுமாகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா, இயேசுவே வாரும். ஆமேன், ஆமேன்.